Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ தேர்வர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து ஒரு சில ரிவிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுடைய மோடுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிசல்ட் வந்ததுல இருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களை வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா குழப்பிட்டு இருக்காங்க. இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிட்டு மெயின்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நேத்து தான் ஒரு அப்டேட் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது என்ன ஆடெண்டம் வந்து கொடுத்திருக்காங்க, எதனால இந்த சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கறத வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ், ஹாப்பியான அப்டேட்ஸும் பேடான அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ சர்வீசஸ் சார்பில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்பர் 2024 நோட்டிபிகேஷன் நம்பர் 8ல ஆடெண்டம் சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஆடெண்டமா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ எக்ஸாம் மெயின் எக்ஸாமினேஷனோட டேட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது டிபிடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இது வரைக்கும் வந்து முன்னாடினா வந்து எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. பட் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி ஆகியிருக்காங்க. இது வந்து ஒரு சந்தோஷமான அப்டேட். ஏன்னா நம்மளுக்கு நாள் வந்து கொஞ்சம் தள்ளி போறதுனால நம்மளுக்கு சிலபஸ் வந்து கவர் பண்றதுக்கு நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்றேன், சரிங்களா? இதுவுமே வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் உங்களுக்கு வந்து நடக்குது. அதாவது ஆஃப்டர்நூன் போல தான் நடக்குது. அதே டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2 ஏ எழுதுறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பேப்பர் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து நடக்குது. காலையில 9:30 to ஆஃப்டர்நூன் 12:30 வரைக்கும் நம்மளுக்கு வந்து நடக்குது. அதே டேட்ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து யாருக்கு நடக்குதுன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏல இருந்து செலக்ட் ஆனவங்களுக்கும் என்ன பண்றாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதே டேட்ல வந்து ஆஃப்டர்நூன் போல உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குது. இது ரெண்டுக்கும் நீங்க வந்து குழப்பிக்கிற வேண்டாம். அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2 சர்வீசஸ்ல பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 23ஆம் தேதி வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிருக்காங்க. இதுல ஃபைனலா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்ல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி இது நாள் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் தான் நாங்க வைப்போம், சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நாங்க வந்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தக்கூடிய தருணத்துல டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிபிடி அப்படிங்கிற ஆப்ஷன் தூக்கிட்டு ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி நாங்க வந்து எக்ஸாமினேஷன் வந்து வைக்க போறோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்ப இது நாள் வரைக்கும் நாங்க வந்து சிஸ்டம் எல்லாமே நாங்க வந்து கேப்சர் பண்ணி சிஸ்டத்தை நாங்க வந்து தனியா வாங்கி நாங்க ரெடி பண்ணி அதை வந்து பிராக்டிஸ் பண்றது எல்லாமே வந்து வேஸ்டா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் அவங்களுடைய அப்டேட் அவங்களோட பாலிசியை வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஆக்சுவலா இது வந்து டோட்டலா அப்படி பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த வருஷம் நிறைய பேர் வந்து புதுசா யங்ஸ்டர்ஸ் புதுசா ஃப்ரெஷர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க, அதாவது கிராக் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு போறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது போலவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒண்ணு தெளிவா ஓஎம்ஆர்னா ஓஎம்ஆர்னு சொல்லிடணும், இல்ல சிபிடி அப்படின்னா சிபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும். இப்போ இந்த சிபிடிக்கும் ஓஎம்ஆருக்கும் என்ன ப்ரோ டிஃபரெண்ட்? இதைத்தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சிபிடியோட அட்வான்டேஜஸ் என்ன, அதே மாதிரி ஓஎம்ஆரோட அட்வான்டேஜஸ் என்ன, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷன் என்ன, ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறத பத்தி ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஏன் வந்து பாத்தீங்கன்னா சிபிடி வந்து டிஎன்பிசி கையில எடுத்திருக்காங்கன்னா என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியான இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க இல்லையா, டாக்டருக்கு வந்து நீட் எக்ஸாமு, ஜேஇ எக்ஸாமு, கிளாட் எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து சிபிடியில தான் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எழுதிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே கம்ப்யூட்டர் மூலியமா நம்ம உட்காந்து அங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்சர் பண்ணுவோம். ஆன்சர் பண்ணி அதே மாதிரி டிஎன்பிசி என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு பாலிசியை கையில எடுத்தாங்க. ஆனா அவங்களால அதை சரியா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல, ஃபெயிலியர் ஆகுது. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 14ஆம் தேதி ஏபிபி எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ராஸ்பெக்ட் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நடத்தினாங்க. அந்த எக்ஸாம் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தினாங்க. அது சரியா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாதனால அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இழுத்து மூடிட்டு எக்ஸாம் டேட்டை வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா 2024 ஏபிபி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கல, அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு உண்டான அப்படியே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து சேஞ்ச் பண்ணி
ஜனவரி மாசம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2மே வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டாங்க. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா 4000 பேருக்கே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சரியா நம்மளால வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து வைக்க முடியலையே. இப்ப இந்த 23,000 பேருக்கு நம்ம வந்து எப்படி வந்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா யோசிச்சு இந்த ஒரு முடிவை தயவுசெய்து இப்பவே வந்து கொடுத்தாங்க. என்னுடைய பாயிண்ட்ல இப்பவே கொடுத்திருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து ஓஎம்ஆர்லயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் அவங்க எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியோ சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டூடெண்டோட மனநிலைமை வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. ஸ்டூடெண்டோட சைட்ல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. சோ இப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது சிபிடி அப்படிங்கிறது என்னதான் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அதுலயும் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதனால என்ன பண்றாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு முன்னுதாரணமா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுனால சிபிடி பேஸ் பண்ணி எடுத்தாங்க. ஆக்சுவலா இப்போ நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் எல்லாமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து செகண்ட்ஸ் ஓடும். ஆக்சுவலா சிபிடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. சிபிடில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா மார்க் இவ்வளவுதான் நம்ம வந்து பேப்பர் நம்ம வந்து கொஸ்டின் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து கால்குலேட்டா பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து ஆன்சர் தான் பண்ண போறோம். பட் ஓஎம்ஆர்ல அப்படி கிடையாது. ஓஎம்ஆர்ல ஷேடோ பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் போடணும். இந்த மாதிரி மெயின்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்லாம் வந்து இருக்குது பேப்பர்ல நம்ம எழுதும் போது. பட் சிபிடில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. நீங்க ஆன்சர் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து அலர்ட் காமிக்கும். நீங்க ஆன்சர் பண்ணாம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெட் கலர்ல உங்களுக்கு வந்து அலர்ட் அதாவது எமர்ஜென்சி மாதிரி காமிக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலர்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேடோ உங்களுக்கு கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்தது டக்கு டக்குன்னு அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட்ல சிபிடி பேஸ் பண்ணி நீங்க எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். டயத்தை வந்து மிச்சப்படுத்திக்கலாம். பட் ஓஎம்ஆர்ல போகும்போது நமக்கு டைம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பத்தாது. கீப் அப் பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா நம்மளுக்கு எழுதுவோம் எழுதிக்கிட்டே போவோம். பேப்பர்ஸ் எடுத்து திருப்பி பார்க்கணும். கொஸ்டின்ஸை பாக்குறதுக்கே ஒரு டைம் போயிடும் நம்மளுக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின் பேப்பரை சீல் ஓபன் பண்ணணும். அவங்க சொன்ன நேரத்துல தான் நம்ம வந்து எல்லாமே வியூ பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரிலாம் வந்து டைம் வந்து சொல்லுவாங்க. அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க. பட் நம்ம அந்த எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்கே டைம் பத்தாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து கால்குலேஷன் போடணும், டினாமினேஷன் போடணும். டினாமினேஷன் மீன்ஸ் வந்து டோட்டலா நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஏக்கு வந்து எவ்வளவு ஆன்சர் பண்ணிருக்கோம், பிக்கு எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம எழுதி முடிச்சு வெளியில வர்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய படாத பட்டுருவோம் ஓஎம்ஆர்ல. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் சிபிஎஸ்சி வந்து சிபிடி வந்து கொண்டு வந்தாங்க. அதுவுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கு. பட் சிபிடில ஒரு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்லயோ அந்த வெப்சைட்லயோ வந்து பாத்தீங்கன்னா சர்வர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்க நல்லா எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. நீங்க லாகின் பண்ணி உள்ள போகும்போது நல்லா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒரு சில ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப i3ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ த்ரீ ப்ராசர் வச்சிருப்பாங்க. என்ன ப்ராசர் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருந்தா தான் நமக்கு ஹேங் ஆகாம சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ராசஸர் யூஸ் பண்ணி வந்து சிஸ்டம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வரும் சரிங்களா. சோ நீங்க வந்து பயப்பட வேண்டாம். இப்ப அதுக்கு 2 அப்டேட் வந்து இந்த ஒரு கான்செப்ட்ல மூலியமா கொடுத்துருக்காங்க ஆடன்டம்ல. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதியில இருக்கிறத வந்து அப்படியே வந்து 8ஆம் தேதி வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டாவதா என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறது வந்து சிபிடில இருந்து ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாவது எல்லா எக்ஸாமே பேப்பர் 2 அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர்ல தான் நடக்க போகுது. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுமே உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா வந்து லாங்குவேஜ் பேப்பருமே தாராளமாக ஓஎம்ஆர்ல தான் நடக்குங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி எழுதுறது பெஸ்டா இல்ல வந்து சிபிடி பேஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறது பெஸ்டா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சிபிடி பேஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைமாவது நான் வந்து அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த முறை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாயிருச்சு, டிஃபிகல்ட் ஆயிருச்சு. ஒன்னும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் இயர்ல அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பொறுத்து இருந்தா பார்க்கணும். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.